நம்ம இப்போ ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் மேக்ஸில். ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம் ஆஃப் ருபீஸ் 8,000 lent at 10% per annum in 2 years. ஓகேங்களா? ரூபாய் 8,000க்கு 10% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குற நண்பர்களையும் 2 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னென்னா PR²/100². ஓகேங்களா? இப்போது PR² அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அசல் வந்து 8,000. ஓகேங்களா? இப்போது 8,000 எவ்வளோ வட்டி அப்படின்னா 10%. 10 × 10/100 × 100. ஓகேங்களா? இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இங்கே 2 ஜீரோ இருக்குங்க. அப்போ இங்கே 2 ஜீரோ அடிச்சுன்னா இப்போ ஆன்சர் நம்மளுக்கு 80. ஓகேங்களா? பாருங்கள், தனி வட்டிக்கும் அது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து என்னது 80. இங்கே பாருங்கள், 80 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். AB 2:3 மற்றும் B:C 4:5 எனில் C:A விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் நண்பர்களே, இதுக்கு வந்து ஒரு சின்ன இது பண்ணலாம். ABC. ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2:3 இருக்குன்னா அந்த 2:3 இப்படி போட்டுருங்க. 2:3. இங்கே வந்து 4:5. 4:5 இருக்குங்களா? அப்போ இந்த சியில் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து 3 தான் போடணும். இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 5 15, 4 12, 4 8. ஓகேங்களா? A வந்து 8, B வந்து 12, C வந்து 15. இங்கே என்ன கேட்டாங்க, C:A தான் கேட்டாங்க. C:A அப்படின்னா C வந்து 15, A வந்து 8. ஓகேங்களா? அப்போது 15:8. அதான் வந்து A தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள். இஃப் த ஹைட் அண்ட் த பேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்கிள் கோன் ஆர் 5 cm அண்ட் 48² cm ரெஸ்பெக்டிவ்லி, தென் த வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 5 சென்டிமீட்டர் உயரமுள்ள 48 சதுர சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கேட்டிருக்காங்க நண்பர்களே. நேர்வட்ட கூம்பின் கன அளவு நமக்கு என்ன தெரியும், 1/3/r²h. ஓகேங்களா? அப்போது இங்கே 1/3/r²னா இங்கே நம்ம கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் பரப்புன்னு. அப்போது இது வந்து என்னென்னா πr² வேல்யூ தான் அடிப்பக்க பரப்பு. ஓகேங்களா? அப்போது 1/3 × 48 × 5. இப்போ 1 3 3, 1 3 3, 6 18. இப்போ 16 × 5 பெருக்கணும், நமக்கு என்ன வரும், 80 வரும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒரு கொஸ்டின் என்னென்னா, இங்கே தனி வட்டிக்கு ஒரு வட்டிக்கும் 2 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ 3 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டு. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.